அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5வது பாடம் மின்காந்த அலைகள் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் சென்ற வகுப்பில் நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா அதனுடைய அறிமுகம், அப்புறம் அந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான பகுதிகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் சென்ற வகுப்பில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம இந்த பகுதியை பார்க்க போகிறோம். தமிழ் வழி மாணவர்களுக்கு தமிழ்லையும், ஆங்கில வழி மாணவர்களுக்கு தமிழ் வழி முடிந்ததுக்கு அப்புறம் ஆங்கில வழியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அதை கவனிச்சுக்கலாம். சரியா? முதல்ல தமிழ் வழியில் பார்ப்போம். மின்காந்த அலைனா என்ன, மின்காந்த அலையில் இடம்பெற்றிருக்கிற முக்கியமான பகுதிகள் என்ன அப்படிங்கிறதுக்கு நான் சென்ற வகுப்பில் இந்த போர்டில் எழுதி போட்டு உங்களுக்கு டாபிக் சொல்லியிருந்தேன். அதனுடைய அறிமுக பகுதியில் இருக்கக்கூடிய கடைசி பார்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடப்பெயர்ச்சி மின்னோட்டம்னா என்ன, அப்புறம் ஆம்பியர் சுற்று விதியில் மேக்ஸ்வெல் செய்த திருத்தம் என்ன, இது ரெண்டையும் பற்றி பார்த்துட்டோம்னா அந்த மின்காந்த அலைகளில் அறிமுக பகுதியானது முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நம்ம மின்காந்த அலைகளை பற்றி முழுமையாக படிக்க போகிறோம். இப்போது இடப்பெயர்ச்சி மின்னோட்டம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணி அதன் மூலமாக தான் உங்களுக்கு அந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டம்னா என்னன்னு சொல்ல முடியும். ஒரு இணைத்தட்டு மின்தேக்கியை எடுத்துக்கிட்டு அதில் மின்னேற்றம் செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் அடிப்படையில் தான் இந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் என்பது விளக்கப்படுது. இப்போ பாருங்கள், முதல் பிளேட்டு ப்ளஸ் கியூங்கிற மின்னோட்டத்தையும் இரண்டாவது பிளேட்டு மைனஸ் கியூங்கிற மின்னோட்டத்தையும் பெறுமாறு இதற்கு மின் அழுத்தமானது வழங்கப்படுகிறது. இப்போது இதில் கடத்து மின்னோட்டம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த கடத்து மின்னோட்டம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கடத்தின் வழியாக மின்னோட்டம் செல்லுது இல்லையா, அது நேரத்தை பொறுத்து மாறக்கூடியதாக இருக்குமே ஆனால் அந்த மின்னோட்டத்தை கடத்து மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் செல்லுகின்ற மின்னோட்டமானது காலத்தை பொறுத்து மாறுமேயானால் அந்த மின்னோட்டம் கடத்து மின்னோட்டம். இப்போது இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் எப்படி உருவாகுதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த முதல் தகடு இருக்கு இல்லையா, அதாவது ப்ளஸ் கியூ மின்னூட்டம் பெற்ற தகடு இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் ஒரு புள்ளி எடுத்துக்கிறோம், அது பின்னு பேர். இந்த பிங்கிற புள்ளி இருக்குமாறு 2 பரப்பை நம்ம எடுத்துக்க போகிறோம். அதில் முதல் பரப்புக்கு S1 அப்படின்னு பேர் வைக்கிறோம். இந்த முதல் பரப்பு S1 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஆம்பேரின் சுற்று அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது தகட்டிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் ஒரு பரப்பு என்ன பண்ணியிருக்கோம், S1ங்கிற பரப்பை எடுத்துக்கிறோம். அதை ஆம்பேரின் சுற்றா எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கிற புள்ளி தான் அந்த P. இந்த புள்ளியில் எவ்வளவு காந்தப்புலம் இருக்குது அப்படிங்கிறத கணக்கிடுவதற்கு ஆம்பியரின் சுற்று விதியை நம்ம பயன்படுத்தலாம். ஏற்கனவே நமக்கு தெரியும் ஆம்பியரின் சுற்று விதிக்கான ஃபார்முலா என்ன? ஃபார்முலா லைன் இன்டெக்ரல் B டாட் dl இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் I நாட் அப்படின்னு சொல்லியிருப்போம். இது பொதுவான விதி. இந்த விதியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ இங்கே பாருங்கள், லைன் இன்டெக்ரல் B டாட் dl ஃபார் S1 சர்ஃபேஸ், அதாவது S1 பரப்பிற்கு பார்க்குறோம், இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் IC. இங்கே பாருங்கள், லைன் இன்டெக்ரல் B டாட் dl இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் IC. எந்த பரப்புக்கு? S1 பரப்புக்கு. இப்போது மியூ நாட்டை பொறுத்த வரைக்கும் பெர்மியபிலிட்டின்னு சொல்லுவோம், அதாவது உட்புகு திறன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வெற்றிடத்தினுடைய உட்புகு திறன். IC அப்படிங்கிறது தான் கடத்து மின்னோட்டம் அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அதுதான் IC. இது S1ங்கிற பரப்பிற்கு நாம் கண்டுபிடிச்சிருக்கிற காந்த புலத்தினுடைய மதிப்பு. சரிதானா? சரி, ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த S1 பரப்பை சூழுமாறு S2ங்கிற பரப்பை எடுத்துக்கிறோம். அதாவது பலூன் வடிவில் சூழப்பட்டிருக்கிறது. இந்த S2 என்பது
S1ஐ பலூன் வடிவில் சூழப்பட்ட பரப்பாக எடுத்துக்கிறோம். இப்போ இந்த S2 பரப்புக்கும் ஆம்பியரின் சுற்று விதியை பயன்படுத்தினோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சமன்பாடு பார்த்தீங்கன்னா லைன் இன்டெக்ரல் B டாட் dl ஃபார் S2ங்கிற பரப்புக்கு ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. ஏன் 0 கிடைக்குது அப்படின்னா இந்த மின்னோட்டம் தாங்கி செல்லுகின்ற கம்பி இருக்கு இல்லையா, அதை இந்த S2ங்கிற பரப்பு எந்த இடத்துலையுமே கிராஸ் பண்ணல. பாருங்களேன், பாருங்க, இப்படி சுற்றி வரும்போது எங்கேயாவது மின்னோட்டம் கடத்தி வருது இல்லையா, மின்னோட்டத்தை தாங்கி செல்லுகின்ற அந்த கடத்தியை எங்கேயுமே எதுனுமில்ல தொடலை. அதனால அங்கே மின்னோட்டம் என்பது நிகழாது. இன்னொரு வாய்ப்பு என்ன இருக்கலாம், இந்த ரெண்டு தகடுகளுக்கு இடையில மின்னோட்டம் நிகழ்ந்தால் அதனால உருவாயிருக்கலாம்னு சொல்லலாம். சாதாரணமாக அந்த ரெண்டு தகடுகளுக்கு இடையிலையும் எந்த விதமான மின்னோட்டமும் இல்லை. அதனால இந்த S2 பரப்பிற்கு நாம் கணக்கிட்ட ஆம்பியரின் சுற்று விதிப்படி சுழி அப்படின்னு தான் கிடைக்குது. ஆனால் இந்த ரெண்டு சமன்பாடையும் நம்ம உற்று நோக்கும்போது ரெண்டுக்கும் நிறைய முரண்பாடு இருக்கு. இப்போ இந்த முரண்பாட்டை களையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மேக்ஸ்வெல் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஆம்பியர் சுற்று விதியை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறார், திருத்தம் செய்கிறார். அப்படி திருத்தம் செய்யும்போது தான் நமக்கு இந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டம்னா என்னங்கிறது கிடைக்குது. இவர் என்ன சொல்கிறாரு மேக்ஸ்வெல், இந்த மாறுகின்ற மின்னோட்டத்தினால் எதில் இந்த கடத்தியில் மாறுகின்ற மின்னோட்டம் செல்லுது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த மாறுகின்ற மின்னோட்டத்தினால் இந்த தகடுகளுக்கு இடையில மாறுகின்ற மின்புலம் உருவாகுது. இந்த மாறுகின்ற மின்புலம் இந்த ரெண்டு தகடுகளுக்கு இடையில ஒரு மின்னோட்டத்தை உருவாக்குதுன்னு சொல்றார். அந்த மின்னோட்டம் தான் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இடப்பெயர்ச்சி மின்னோட்டம்னு நம்ம என்ன டெஃபினேஷன் சொல்லலாம், விளக்கம் சொல்லலாம் அப்படின்னா, தகடுகளுக்கு இடையில மாறுகின்ற மின்புலத்தினால் ஒரு வகையான மின்னோட்டம் தோன்றுகிறது. இந்த மின்னோட்டம் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் எனப்படும். அப்போ இது ரெண்டுக்கே இடையில என்ன இருக்கு, ஒரு மின்னோட்டம் உருவாகுதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதை இங்கிலீஷில் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் சொல்கிறோம். நம்ம எப்படி குறிப்பிடுறோம் அதுன்னா ஐடின்னு குறிப்பிடுறோம். ஐடி எப்படி இங்கே ஐசின்னு போட்டோமோ கண்டக்ஷன் கரண்ட்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இது ஐடி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காஸ் விதியின் அடிப்படையில் அந்த ரெண்டு தகடுகளுக்கு இடையில என்ன மின்புல பாயமானது ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். காஸ் விதியின் அடிப்படையில் phi E is equal to E dot A, இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். முதல் பாடத்தில் மூன்றாவது பயன்பாடு, காஸ் விதியினுடைய மூன்றாவது பயன்பாட்டில் இது இருக்குது. இரண்டு தகடுகளுக்கு இடையில் ஏற்படக்கூடிய மின்புலத்தை கணக்கிடுவோம். அங்கே அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மின்புல பாயம் phi E அப்படிங்கிறது E டாட் A அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கும். அந்த phi E is equal to Q by epsilon நாட்டுங்கிறது காஸ் விதி. phi E is equal to Q by epsilon நாட்டுங்கிறது காஸ் விதி. ஸோ இந்த விதி இது வந்து மாறக்கூடியதாக இருக்கிறது இல்லையா, அதனால் அந்த மாறுகின்ற மின்புல பாயம், அதனால என்ன பண்ணுறோம், அதை வகைப்படுத்துகிறோம். மாறுகின்ற மின்புலங்கிறதுனால d phi E by dt இந்த ஈக்குவேஷனை வகைப்படுத்துகிறேன். இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட்டுங்கிறது மாறிலி, அதை வகைப்படுத்த முடியாது, அதனால அதை தூக்கி வெளியில் போட்டாச்சு. எது மாறக்கூடியது, மின்னூட்டம் மாறக்கூடியது, அதனால dq by dt. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறி இருக்கு, d phi E by dt is equal to dq by dt into 1 by epsilon naught. சரிதானா? சரி பாருங்க, d phi E by dt அப்படியே வச்சுக்கிட்டோம். இந்த dq by dtங்கிறது id அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இரண்டாவது பாடத்தில் மின்னோட்டத்திற்கான சமன்பாடுன்னு சொல்கிறோம். இந்த மின்னோட்டத்துக்கான சமன்பாடு என்ன, I is equal to dq by dtன்னு இருக்குது நமக்கு. ஸோ அப்போ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம், இந்த dq by dtக்கு பதிலாக ஐன்னு போடலாம், இங்கே ஐடின்னு போடுறேன். ஏன் ஐடின்னு போடுறேன் அப்படின்னா, இங்கே உருவாகிற மின்னோட்டம் இடப்பெயர்ச்சி மின்னோட்டங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஐடின்னு போடுறேன். இந்த மின்னோட்டத்துக்கான சமன்பாடு என்ன, I is equal to dq by dtன்னு இருக்குது நமக்கு. ஸோ அப்போ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம், இந்த dq by dtக்கு பதிலாக ஐன்னு போடலாம், இங்கே ஐடின்னு போடுறேன். ஏன் ஐடின்னு போடுறேன்
அப்படின்னா இங்கே உருவாகிற மின்னோட்டம் இடப்பெயர்ச்சி மின்னோட்டங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஐடின்னு போகிறோம். ஸோ ஐடி 1/ε0 இருக்கு. இப்போது இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ண போகிறோம். எப்படி, இந்த பாருங்க, லைன் இன்டெக்ரல் b டாட் ds இஸ் ஈக்குவல் டு μ0I. சரிதானே? இந்த μ0Iயில் I தான் எப்படி இருக்குன்னு ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. ஐசின்னும் ஐடின்னு ரெண்டும் சேர்ந்து இருக்குது. இல்லை, ஜென்ரல் ஃபார்முலா b டாட் ds இஸ் ஈக்குவல் டு μ0I. இங்கே என்ன பண்ணுறான்னு μ0 ப்ராக்கெட்டில் IC ப்ளஸ் ஐடி அப்படின்னு போட்டிருக்கு. சரி, இப்போது ஐடி என்ன தெரியுது நமக்கு, இடப்பெயர்ச்சி மின்னோட்டம்னு தெரியும். அப்போது இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் பாருங்க. இதில் ஐடி இஸ் ஈக்குவல் டு, இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஐடி இஸ் ஈக்குவல் டு d∅/dt இன்டூ ε0. இந்த ε0 அங்கே போய் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், குறுக்கு பெருக்கல் அங்கே போயிடுது. அப்போ அதை கொண்டாந்து இங்கே போட்டோம்னா லைன் இன்டெக்ரல் b டாட் ds இஸ் ஈக்குவல் டு μ0IC, μ0 உள்ள பெருக்கிறேன், μ0IC ப்ளஸ் μ0ID. μ0IDக்கு பதிலாக ஐடி என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், d∅e/dt இன்ட்டு ε0 கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த போட்டிருக்கேன். இப்போ தான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், இடப்பெயர்ச்சி மின்னோட்டமும் இந்த ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிற ஆம்பியர் சுற்று விதியில் செய்யப்படுகிற திருத்தம் ரெண்டையுமே சேர்த்து ஒன்றாவே பார்த்தாச்சு. இப்போ இதை தனித்தனியாக பார்க்காம ரெண்டுமே ஒன்றாவே பார்த்துட்டோம். புரியுதா? இதில் ஒன்றும் இல்லை, நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், சாதாரணமாக அந்த S1 பரப்பிற்கு மின்னோட்டங்கிறது இருக்குது. அது எதனால் ஏற்படுது, கடத்து மின்னோட்டத்தினால் ஏற்படுது. S2ங்கிற பரப்பிற்கு சாதாரணமாக மின்னோட்டம் கணக்கிடப்படுவதில்லை, கணக்கிட்டால் அங்கே 0 தான் கிடைக்கும். ஆனால் அங்கே மின்னோட்டம் ஒன்று கிடைக்குதுன்னு சொல்கிறார். யார் சொல்கிறா, மேக்ஸ்வெல் சொல்கிறார். அந்த மின்னோட்டத்துக்கு தான் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம்னு சொல்கிறார். அப்போ இந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டங்கிறது எப்படி உருவாகுதுன்னு சொல்கிறாருன்னா, இந்த மாறுகின்ற மின்னோட்டத்தினால் இந்த இரண்டு தகடுகளுக்கு இடையில ஒரு மின்புலம் மாற்றம் ஏற்படுது. இந்த மாறும் மின்புலம் ஒரு மின்னோட்டத்தை மீண்டும் உற்பத்தி பண்ணுது. அந்த மின்னோட்டத்தை தான் இந்த S2 பரப்பில் நம்ம கணக்கிடுறோம். அதை தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் சொல்கிற இடப்பெயர்ச்சி மின்னோட்டம்னு சொல்லி அதுக்கான திருத்தமான சமன்பாட்டை தான் இங்கே சொல்லியிருக்கிறார். எவ்வளோதான்ப்பா. Now we are going to discuss about the displacement current and the correction in the Ampere Circuit Law by Maxwell. See, both topics are the last part of the introduction. First, what is meant by displacement current? To study about the displacement current, we take a small experiment or example to describe the displacement current. Consider a parallel plate capacitor which is connected to a electrical source. Now the capacitors are allowed to charging by the changing current with respect to time. So due to the changing current with respect to time, the capacitors are charged. Let us calculating the magnetic field around the capacitors. Consider a point P. P is a point certain distance from the plate. Consider a circular surface to calculate the magnetic field at a point P. That is denoted by S1. The magnetic field at a point P calculated by the Ampere Circuit Law. According to the Ampere Circuit Law, here B dot dl is equal to μ0 IC for the surface S1. Actually, the general formula for Ampere Circuit Law, line integral B dot dl is equal to μ0 I0. Here, instead of I0, I write IC. What is in the IC? IC is a conduction current. Conduction current means change in current with respect to time to produce the magnetic field at a point P.
So this is called a conduction current. Okay. Now the surface S1 enclosed by the balloon shaped surface S2. For the surface S2, what is the magnetic field at a point P, which can also be calculated by the same Ampere Circuit Law. We have line integral B dot dl is equal to 0. Actually, what is the reason we are getting 0? Because the surface S2 never intersect any current carrying conductor. At the same time, there is no any current flow between the two plates. So due to this reason, the S2 having 0 values. Maxwell compare the two equation 1 and 2, the consistency of the two equation, he want to give some explanation about the displacement current. The current which comes into play in the region, the change in electric field with respect to time. That means there is some current is produced between the two plates by changing the electric field. The change in electric field is produced by the change in current. Okay, can you understand? Again, one more. Displacement current means a current is produced between the two plates by changing electric field. Where the changing electric field is occur, some current is produced. So that type of current is called displacement current. Are you understand? So from the Gauss law, the magnetic flux phi E is equal to E dot A. Third applications of Gauss law. In the first lesson, phi dot E is equal to E dot A, then phi is equal to Q by epsilon naught. You know very well. The change in electric flux d phi E by dt is equal to dq by dt and 1 by epsilon naught. Because epsilon naught is a constant, so we can't to differentiate. So only the q values changes. So d phi E by dt is equal to dq by dt into 1 by epsilon naught. Then the equation becomes d phi E by dt is equal to id 1 by epsilon naught. So instead of dq by dt, I put id. Where it is come from? I is equal to dq by dt, which is explained in the second lesson. So from this equations, instead of I write id 1 by epsilon naught. From this equation, id is equal to d phi E by dt and epsilon naught. The cross multiplication epsilon naught, then we get id is equal to d phi E by dt epsilon naught. The modification of Ampere Circuit Law, that is line integral B dot ds is equal to mu naught I is equal to mu naught IC plus ID. The I is sum of the two current, one is IC, another one is ID. IC means conduction current, ID means displacement current. So the concept of displacement current by Maxwell, then the equation becomes line integral B dot ds is equal to mu naught IC plus mu naught epsilon naught d phi E by dt. So from this equation, mu naught epsilon naught d phi E by dt. So this is the modification of Ampere Circuit Law by Maxwell. Are you clear? It is very simple. For making a correction in the Ampere Circuit Law, the Maxwell doing a small experiment.
And from this experiment, he gave some information about the displacement current. After identify the displacement current, the Ampere circuit law can be changed into this form, like line integral B dot ds is equal to mu naught Ic plus mu naught epsilon naught d phi E by dt. So this is the correction done by the Maxwell in the Ampere circuit law. That's all. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வழக்கம் போல் எப்பொழுதும் போல் வாட்ஸ்அப்லேயோ அல்லது யூடியூப்லேயோ உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவடைஞ்சிங்க. ஓகே, பாய்.